That's a good ball. Oh, bit of a yes and no. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இன்னைக்கு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் பேங்க் பண்ணலான்னு வந்தா நீ இப்படி விரட்டுற. இதுக்கு மீனா ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. இது பேங்க் பண்ண போறியா? ஏய் நீ இப்ப தரையில இறக்குன? ஏர் ஹோஸ்டஸ்னா மேலே அவ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சும்மா தொன்னு பேசாத, மேட்சை பாரு. ஏய் இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க நிலைமை சரியில்லை, நீ வேற எங்கேயாவது போய் மேட்ச் பாரு. நான் எவ்வளோ ஜாலியா உங்க கூட மேட்ச் பார்க்கலான்னு வந்தேன். எப்படி விரட்டுறான் பாருங்க. ஏய் ஏன்டா வீடு தேடி மேட்ச் பார்க்க வந்த குழந்தை ஏன்டா அப்படி விரட்டுற? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உங்களைங்க மனசை முழுசா தெரிஞ்சவங்க யாரும் அப்படி பேச மாட்டாங்க. நீ எங்கே இருக்கன்னு ஷக்கீலா, ஷீலா, நீங்கள் ஆசைப்பட்டபடி இங்கேயே பேசி பாருங்க. நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். ஓ காட், ஈஸி கேட்ச். கைக்கு வந்த பாலை எப்படி மிஸ் பண்றான் பாருங்க. ஆமாங்க, வேஸ்ட்டுங்க. என் கைக்கு மட்டும் பால் வந்துச்சு வச்சுங்களேன், அப்படியே பிடிச்சிருவேங்க. நாங்கள் பிடிக்க மாட்டோமா தம்பி? நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நீ இதை பிடிச்சி நடந்து வந்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா அங்கிள்? ஏய் ஹலோ, யார் டிவி ஆஃப் பண்ணது? அவர்கிட்ட சொல்லுங்க, அடிக்கடி ரிமோட் யூஸ் பண்ணா கெட்டு போயிடும். ஒருகிட்ட முடிஞ்சால் ரிமோட் இருக்கிற மாதிரி, அது வேஸ்ட் ரிமோட்டு. இதில் மாற்றுங்க. இந்த பார், ரன் ரேட்டு, ஆர்டர் ஸ்டைல், இதை வச்சு யார் வின் பண்ணுவாங்க சொல்லு பாருங்க. 3 into 4 34, 2 into 8 28, 3 into 6 36. அப்படி பார்த்தா இன்னைக்கு மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்கும். என்னங்க அல்ஜிப்ரா கணக்கெல்லாம் சொல்லிக்கிறீங்க? என்ன அல்ஜிப்ரா? மூடி டிவி பாரு. சரி 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 சரி. Great run chase. Great contest. Bat the ball. Should be good contest. ஏய் பாப்பா என்னடா பண்ணீங்க? என்ன பண்ண விட்டா? ஹே லக்கி ஃபிஷ், உன் பவரை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்தியாவை வின் பண்ணுவே ப்ளீஸ். ஐயோ அடுத்து என்ன ஆகும்னு தெரியலையே. உட்காருமா. சரி, மீன் என்ன சாமியா? அத்தை போய் வேணும் வந்துக்கிறேன். வேண்டாம் எல்லாம் நடந்துருமா? ஒருத்தருக்கு ஒரு சென்டிமெண்ட். என் ஃப்ரெண்ட் டெடி பேர் கட்டி பிடிச்சிட்டே மேட்ச் பார்த்தா இந்தியா ஜெயிக்கும் நம்புவா. எங்கள் ஏரியாவில் கூட என்ன டெடி பேர் தாங்க கூடுவாங்க. ஏய் என்ன பொங்கிடுச்சு. ஐயா ஹலோ, ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடாது. சம்டைம்ஸ் ரிவர்ஸில் கூட நடக்கும். ஃபீல் பண்ணாமல் போய் படுங்க. பாய். ஏங்க பாய்டா. நேரத்தில் எப்படிங்க தனியாக போவீங்க? தங்கிட்டு காலைல போங்க. அதெல்லாம் பார்த்து போய்க்குவா. ஃபுட்பால் மேட்ச் இருக்குதுங்க. ஹே மீனா, அறிவில்லை உனக்கு? அந்த ஷீலா வாசலோட பேச என்ன பண்ணி தானே அவளை கிளப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவள் என்னைக்கு ஏன் பேச்சு கேட்டிருக்கா? அதான் போனா போட்டுன்னு விட்டேன். தேவையில்லாமல் நம்மளே பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டோம். அந்த க்ளூவை முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா அவனுக்கு அப்போவே கிளம்பியிருப்பானுங்க. மீனுக்கு சக்தி இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குன்னு குழந்தை மாதிரி நம்பிக்கிட்டு நல்லா மாட்டிட்டோம். அங்கே என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தது தான் இந்தியா ஜெயிச்சிருக்கணும்ல. மீனுக்கு அவளை பிடிச்சிருக்காது, அதான் வேண்டது எதுவுமே நடந்திருக்காது. சரி, நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? அவங்க 3 பேருமே செத்து போகணுன்னு வேண்டிக்கலாமா? ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு மீனா. சீரியஸாக இதெல்லாம் உண்மை நம்புறியா? அந்த குரங்கு மூஞ்சிகளை பார்த்தாலே வச்சு நல்லா செய்யலான் இருக்குது. இது பார், உன் டென்ஷன் அடங்குறதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணு. வச்சு நல்லா குத்துனா கரெக்டாக இருக்கும். ஏய் அந்த அளவுக்கு அவனுக்கு கோவலடி, வேணா பேசி தீர்த்துக்கலாம். உன் கோவலாம் இது மேலே காட்டு. ஓகே, நல்லா இப்படி பண்ணி கிழிச்சிட்டு நல்ல உன் கோவெல்லாம் போயிடும் பாண்டி. ட்ரை. உன் வெறியெல்லாம் அடங்குற வரைக்கும் குத்து. நல்லா குத்து குத்து, நல்லா ஃபோர்ஸா குத்து குத்து, நல்லா குத்து. வெறியெல்லாம் போற மாதிரி குத்து பாண்டி. நல்லா குத்து. உன்
ஐயோ ஐயோ ஐயோ. எனக்கு இன்னும் வெறி ஆடங்கள அது குடியா. என்ன இது உண்மை மாதிரி நட்டுக்குச்சு? ச்சே, என்னது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது நாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கவலையே படாதீங்க. அதான் டாக்டர் ராகேஷ் அண்ணன் வந்துட்டீங்கல்ல, உங்கள் மீனுக்கு எதுவுமே ஆகாது, பயப்படாதீங்க. அடடே டாக்டரே வந்துட்டாரே. டாக்டர் என்னாச்சு? அந்த சரக்கு அடிச்ச மீன் கேஸ் நீங்க தானே? ஆமா. சரக்கா? மீன் மட்டை போச்சா? நட்டு இன்னைக்கு முதல்ல நினைச்சேன். மீன் தண்ணியிலே இருக்கிறதுனால தண்ணி அடிக்க நினச்சிட்டிங்களோ? அடே குக்குரு. டெஸ்ட் பண்ண ஆல்கஹால் இருக்க வாட்டரில் கவனம். ½ அன் ஹவர் அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன், அப்புறம் எடுத்துகிட்டு போங்க. என்ன தேங்க்யூ டாக்டர். மறக்காமல் பில்லை கட்டிட்டு போங்க. டேய் உன் வேலை தானே இது? எனக்கு தெரியாதுப்பா. போய் சொல்லாத குடிகார பையல. ஏன்டா இப்படி பண்ண? ஆமா, மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமான் தோக்குமான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் தொட்டிக்குள்ள அழிஞ்சுனே இருந்தது. அதான் டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு கட்டி வந்து தூங்க வச்சேன். இதுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. உனக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸை கட்டு வா, வெளில நிற்கிறேன். நான் தான் கட்டணும். உங்கள் அப்பனா வந்து கட்டுவான். மணி குவாய்ட். மனுஷனுக்கு வைத்தியம் பார்த்தாலே 50 ரூபா தான் கேட்குறாங்க. உனக்கு 5000 ரூபா கேட்குறாங்க. அந்த பாக்ஸை பார்த்தா நம்ம கடை பாக்ஸ் மாதிரி தெரியல. டேய் பாக்ஸ் மட்டும் இல்ல, மீனும் வஜ்ரத்தோட மீன் மட்டும் தான் தெரியுது. ஆமாண்ணே. டேய் இவன் யார், என்ன விவரம்னு டாக்டர் போய் விசாரிக்கலாம் வா. வாண்ணே முதல்ல டாக்டர் காரான்னு பார்ப்போம். உங்கள் கூட வந்தார், அவர் வரலையா சார்? அவர் குனிஞ்சா தொப்பை கீழே எதுவுமே தெரிய மாட்டேங்குதா. அது குறைக்கிறது நடந்து வந்துட்டு இருக்காரு. நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஸ்டேஷன் வைங்க. போட்டது நோ பால் அப்படின்னு சொன்னோம்னா ஃபுல் சவுண்ட் ஆடியன்ஸ் சைடுல. லாஸ்டா மேட்ச் ஜெயிக்கிறோம். ஆஜித் சேரா செம்ம ஹாப்பியா வீட்டுக்கு போறாரு. சியர்ஸ் ஃபார் தி ஹாப்பினஸ் ஆஃப் ராம் அண்ட் மேகி அப்படி சொல்லி இந்தியன் டீம் செம்ம ஜாலியா இருந்தது. 4-3-44 கலர்ல சிச்சினே ஜாலியா அந்த மேட்ச். ஹலோ. ஏய் மீனா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஷீலால அவ வேண்டிட்ட மாதிரி இந்தியா மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு. என்னடா சொல்ற? கடைசி பால் நோ பால் இருக்கு தெரியுமா? பாண்டி, நேத்து நீ திட்டினதுல நம்ம தான் முட்டாள்தனமா நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு சுரான் நான் கிட்ட க்ளூ எல்லாம் சொல்லிட்டேன்டா. ஷோ லவுட் ஸ்பீக்கரில் போடு. குரே தூக்கி பிடி. எங்கடா இருக்க? இங்க டி நகர் பக்கத்துல என்ன? வீட்டுக்கு வந்து சார் எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும்ண்ணே. நீ எப்படி வந்து சேருவியோ எனக்கு தெரியாது. 15 நிமிஷத்தில் வந்து சேரு, இல்லை 11ஆவது நிமிஷம் கழுத்தறுத்து போட்டுருப்பேன். வந்து பார்த்துக்க. டிரைவர் நீங்க மீன் எடுத்து என் வீட்டுக்கு வந்துருங்க, நான் இறங்கி போய்க்கிறேன். சார் சார் காரில் போகலாம் சார். ஏன் சார் என்னாச்சு? ஐயோ நீங்க 1 மைல சுற்றி போகிறது லேட் ஆகிடும். நீங்கள் நிறுத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். ஏய் விளையாட்டு காமிக்க நான் என்ன இது மாதிரி தொட்டியில் இருக்க மீன் நினச்சியா? சுறாடா நாசம் பண்ணிவிடுவேன். அன்னைக்கு என்னடான்னா பணமா தெரியாது நீங்கள், இன்னைக்கு என்னமோ குழுங்கிறீங்க. என்னடா குழு? பால் டேங்கு பூத்து குச்சின்னு என்னடா சொன்னாவன்? சொல்கிறேன். அடிச்சு கேட்பாங்க, உதச்சி கேட்பாங்க. இது மட்டும்தான் ப்ரோ சொல்லிட்டு செத்தான். பணத்து மேலே இருந்த ஆசையில் நான் உங்கள்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன். இதை தவிர வேறு எங்களுக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. உண்மையில சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, பணம் எங்ககிட்ட இல்லை. எறா கையா ப்ரோவா சுறாடா. பணம் வரும். உங்கள் அப்பா தான் பெரிய நகை கடை வச்சிருக்கான்ல, அங்கே போய் அடிப்போம். நீ கூட இரு. ஏய் லூசாயா நீயே? இதுக்கெல்லாம் நான் கூட தூக்கி பிடிச்சிட்டு வர முடியாது. ஏய் உனக்கு அப்போவே சொல்லியிருக்கேன், நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், அடிக்கிறோம். சரியா லூசு பாசாக்கிறானே. யோ நிலையா, யாரையா நீ? ஜன்னல் கிட்ட கரையோட இருக்க அந்த போன மாதிரி நோட்டை விட்டுருக்க. உன்னெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவேன். ஐயோ போலீஸ்லாம் வேணாயா, என்னை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியுது. அந்த மீனுக்காக வந்தேன் நானு. என்னது? ஏன் பொண்ணடிக்காகவா? ஐயோ அந்த மீன் இல்லையா, இது வாஸ்து மீனியா, அது வஞ்சரத்தோட மீனியா. அது வஞ்சரத்தோட மீனா? யோ பெரிய கோடீஸ்வர ரவுடியா. இதுக்கு
அதுக்கப்புறமா அந்த மீனை நீ வச்சிருந்த அவனுங்களே உன் வீடு தேடி வருவானுங்க. அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. என்ன எல்லாரும் நம்புறானுங்க? நம்பிக்கையை காசாக்கிற வேண்டியதுதான். நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாயா. அந்த மீனுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேயா. என்ன ஓகே தானே? ஒரு சின்ன செட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்கு. இது 4 சீ தருவாங்களா? 4 கோடியா? என்னையா சொல்ற? யோ 4 கோடி எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? அதை விட 1 கோடியை கண்ணால பார்த்துருக்கே நீ. என்ன பேராசையா உனக்கு? ஷார்ட் டைம்ல பணக்காரனால பார்க்குற நீ. அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணையா. இங்க பாரு, நீ சரிப்பட்டு வர மாட்ட. 4 கோடி கொடுத்தா மீன் கிடைக்கும்னு போய் சொல்லு. ஓகேனா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு கை மாத்திக்கலாம். டீலா? கை மாத்திக்கலாமா? ஏய், நாளைக்கு காலையில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு வரும். பணத்தை வாங்கின 10 நிமிஷம் ஒரு ரூபாய் இங்கே இருக்கக்கூடாது. என்னடா மாடுலேஷன் மாறுது? பணத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா இப்போ மட்டும் எங்கேருந்து வருது பணம்? டே, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை பணம் தானே. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் எவனா இங்கிருந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. நம்ம லைஃப்பில் சந்திக்கிற கடைசி நிமிஷம் அதுவாக தான் இருக்கணும். திமிரா பேசுகிறோம் போட்டேன்னா பெருசே அவன் போயிட்டான். தெரியும் தம்பி, நம்ம யாரும் தெரியாம அவன் பேசிட்டு இருக்கான். உன அவனை போட்டுருவா. முதல்ல பணம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். வந்ததுலேருந்து இதை தான் சொல்லுங்கிறேன். இவனா? ஹலோ ஹலோ, நான் ஆளி பேசுறேன். என்ன ஆளி? மீனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஃபோனையும் காணா, ஆளையும் காணா. அது இருக்கிற இடத்தையே பிடிச்சிட்டேயா? மீன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? எங்க? ஆமா, அது ஒருத்தங்கிட்ட குசாலா இருக்கு. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கைக்கு வந்து சேராது. அவன் கேட்கிற பணத்தை கொடுத்தாதான் அது நம்ம கைக்கு வந்து சேரும். பணம் தானே, கொடுத்துடலாம். எவ்வளோ? நான் 5 crores. 5 கோடியா? எஸ், 5 கோடி. என்ன விளையாடுறியா? யோ, வச்சிருக்க ஒண்ணு பொருளோட மதிப்பு தெரிஞ்சிருக்கியா? அதான் அவ்வளவு டிமாண்ட் பண்றான். எவ்வளோன்னு கேட்டா ஏன் பம்முறான்? சரி, நான் பேசிட்டு சொல்றேன். இப்போ ஓகேன்னு சொன்னா மீன் எத்தனை மணிக்கு கிடைக்கும்? சரியா 12 மணிக்கு ஷார்ப் 12 o'clock. சரி, நான் கூப்பிடுறேன். வை. 1 கோடி எக்ஸ்ட்ரா, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி போட வேண்டியதான். சொல்லு சங்கரா. சார், நான் பெரியப்பா பிடிச்சிட்டேன், கட்டப்பா பிடிச்சிட்டேன். இங்கே பார் சங்கரா, கட்டப்பா கிடைக்காம சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்த வெட்டி கூறு போட்டுருவேன். சார், உண்மையிலே பிடிச்சேன் சார், நம்புங்க. ஆனா கட்டப்பா கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சார். அவன் கேட்குற பணத்தை கொடுத்தாதான் கட்டப்பாவை திருப்பி தருவேங்கிறான். அவன் சொல்ற ரேட் அவன் வாயில இருந்து வந்ததா வேற எதுல இருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனா அதுக்கான விலை ரொம்ப பெருசு சார். 5 கோடி இல்ல 5.5 கோடி கேட்குறான் சார். என்னது, 5.5 கோடியா? ஆமா சார். அஞ்சுரம், அந்த மீன் மட்டும் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா ஐடியில் போனதெல்லாம் சும்மா, அதை விட பல கோடி ஒன்றை தேடி வரும். சார், லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சொல்றா. அதான் சார், நம்ம அப்படி இப்படி உட்காந்து பேசினா கூட ஒரு 5:35 5.4க்கு கீழே வரமாட்டான் சார். ஏய், என்னடா 5.25 கோடி 5.5 கோடின்னு? நீ 5.5 ஃபிக்ஸ் பண்ணிக்க. எனக்கு என் கட்டப்பா வேணும், அவ்வளோதான். திருட்டு போனது அவன் மீன், அதுக்கேண்டா காசு கேட்குறேன்னு கேட்பான்னு பார்த்தா உடனே ஓகேன்ட்டான். முட்டா பசங்கள்ட்ட தானே காசு அதிகமாக இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு 1 மணிக்கு கட்டப்பாவோட வந்து மீட் பண்ணுறேன் சார். கண்ணு, கட்டப்பா வரப்போகுதுடா. பாண்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இது இருக்கடம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு மீனுக்கே 4 கோடி கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கையாக இருப்பாங்க. பணத்தை கொடுக்காம மீனை தூக்குறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு பாண்டி. ஷோ, எனக்கு ஒரு வழி தெரியல மீனா. அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற எவன்கிட்டயாவது போய் மாட்டுறதுக்கா? கரெக்டாக பிளான் பண்ணால் மாட்டிக்க மாட்டோம். என்ன நம்பு. ஏய் டேய் டேய், யாரா ஏசி ஆஃப் பண்ணது? யார் பெருசாக தான் இருக்கும். ஆடி நேரமெல்லாம் ஆடி போடுறதுலாம் ஏசியில் போட்டு சாப்பிட. ரிமாண்டை விடு பெருசு, இப்போ பாரு இடுப்புல சொல்லி வச்சுக்கிறேன். ஏய், என்னடா ஆச்சு? கரண்ட்டு போயிட்டு இதுன்னு நினைக்கிறேங்க.
டேய் வாங்கடா புருஷன் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். அதை போய் நான் வேற சிஸ்டர்லாம் கூப்பிட்டேன். டேய் முட்டாள், நான் அந்த சீன பக்கம் கூப்பிட்டேன். 2 பேரும் எஸ்ஆ இருக்க போகிறாங்க. வா பார்ப்போம். ஆமாம்ல. யோ நீ வாயா. வாயா பெருசு மடிச்சு கட்டினு வா. தடிக்கு விழுந்துட போகிற வயசான காலத்தில். பணத்தெடுக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது. இந்த ஒரு வேலை தான் பார்க்காத இருந்தோம், அதே கையில் கொடுத்துட்டாங்க. உனக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். மூடிட்டு வா. சிஸ்டர் என்ன சவுண்டே காணா? ஏய் பாத்தீங்களாடா, நான் சொன்ன மாதிரி எஸ் ஆயிட்டாங்க. வாங்கடா. ஐயோ வாங்கடா பார்க்கலாம். வா பார்க்குறேன். அவனை ஸ்பைடர் மேலே மேலே தொங்கி நிற்கிறதுக்கு. டேய் தப்பிச்சிட்டாங்கடா, மூதை முட்டங்கடா. நீங்க நல்லா விளக்கு பிடிச்சதா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்ல பிரியாணி வாங்கி துண்ணுட்டு தூங்குனீங்கன்னா இப்போ என்னடா பண்ணுறது? நீ மட்டும் நான் குஸ்கா ஊற்றுனே. எங்கே போயிருக்க போகிறாங்க? நம்ம படுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? அப்படியே போயிருந்தோம், இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஏய் ஒரு நிமிஷம் இரு. சவுண்டு வருது. டேய் என்ன தும்முற? அங்கே போய் படுத்துருக்க? டேய் வீணா போனோம். இது என் வீடு, என் பொண்டாட்டி. நான் எங்கே வேணாலும் படுப்பேன், எப்படி வேணாலும் படுப்பேன். உனக்கு என்னடா வந்துச்சு? கரெக்டு தாங்க. என்ன சப்போர்ட்டா? வீடியோ இருக்கிறேன். அண்ணா என்ன சிஸ்டர் போகும்போது அந்த ஆல் அவுட்டும் ஃபேன் சுவிட்சும் போட்டு போறீங்களா? கரண்ட் வந்துச்சுன்னா ஏஞ்சி போய் ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல சிஸ்டர், இதில் என்ன இருக்குது? ஏய் கையில் விளக்கு வச்சிருக்கல, அப்படியே போய் விசிறி விட்டுட்டு வா. சிஸ்டர் விசிறி எங்கே வச்சுக்கிறீங்க? ஏய்